பிரேசலால் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே வணக்கம். யூடியூப் நேயர்களே, நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பெயர் என்று பார்த்தால் எதிரி துரோகி அப்படின்னு ஒரு தலைப்பில் பேச போகிறோம். கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. கற்றது கைமண்ணளவு, அதாவது நம்ம கற்றுக்கொண்டு இந்த கைமண்ணளவு தான். ஆனால் கல்லாது உலகளவு இருக்குது, அதுக்கு அர்த்தம் ஏகப்பட்ட இருக்கலாம். அதில் தான் நீ கமெண்டில் போடுங்க, அதை பேசுவோம். நான் கற்றுக்கொண்ட உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். எதிரி நெஞ்சில் குத்துவானா, துரோகி முதுகில் குத்துவானா அப்படின்னு நான் கேட்டதை கூட சொல்கிறேன். நான் பெரிய இது கிடையாது, என்னது எப்படி சொல்ல, பெரிய புலவரா பெரிய தமிழ் பண்ணிட்டு அந்த மாதிரி கிடையாது. நான் கற்றுக்கொண்டு சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். அப்போ எதிரி நெஞ்சில் குத்துவான், துரோகி முதுகில் குத்துவான். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ட பலகாரம் என்னென்னமோ கொடுத்தேன் வச்சேன். கடைசி அவங்க குடும்ப பிரச்சனைக்கு அந்தால என்ன செஞ்சான் தெரியுமா, நேரில் குத்தாமல் துரோகி பார்த்தீங்கன்னா அவன் எதிரி கிடையாது, துரோகி. பின்னாடி பார்த்தோன்னா ஏவலையை விட்டு முகநாடியை திருப்பி விடுறது, செய்வனை பண்ணி கை காலை முடக்கிறது, இந்த மாதிரி கள்ளச்சோடி பண்ணலாம். அப்போ பாருங்கள், எதிரி நெஞ்சில் குத்துவான், துரோகி முதுகில் குத்துவான். எதிரி கூட பரவாயில்லைங்க, ஆனால் துரோகி ரொம்ப மோசமானவன். பாருங்கள், இப்போ யூதாஸ் காரியத்தை பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் கூடயே இருந்தவன், அவன் நெஞ்சில் குத்தாமல் அவன் எதிரிக்கிட, அவன் துரோகி. பின்னாடி வெளியே போய் அந்த ரவி அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுத்து, முத்தத்தினால இயேசுநாதரை காட்டி கொடுத்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். சபைகளில் பார்த்தீங்கன்னா இவன் செய்கிற தப்பை நம்ம வெளியே சொல்லிட்டோம் வச்சுக்கோனேன், உடனே மேலிடத்துல மாட்டி விடுவான். இவன் எதிரி கிடையாது, துரோகி. மேலிடத்துல மாட்டி விட்டு சபை விட்டு ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு செய்வான். ஏன்னா இவன் சபை காசை களை வாங்குறது, 7 லட்ச ரூபாய் கார் வாங்குறது, 14 லட்ச ரூபாய் வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கறது, அங்குள்ள மக்களை மூளைச்செலவு பண்ணுறது. இவன் துரோகி. இவனுக்கு கடவுள் நியாயத்திருப்புனால நரகத்தான் போகணும், வேறு வழியே கிடையாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா.